7 இடங்களில் பாஜக வெல்ல வாய்ப்பு, ஸ்டாலினை எச்சரித்த பிரசாந்த் கிஷோர். தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுகவுக்கு மாற்றாக பாஜக வளர்ந்து வருகிறது என திமுக, அதிமுகவில் உள்ள முக்கிய தலைவர்களை புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில், பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் கடந்த முறை திமுகவுக்கு ஆதரவாக வேலை பார்த்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் அந்த கருத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார். நடந்து வரும் வேளையில் திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி என 2 அணிகள் போட்டியிடப் போவதாக பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்த நிலையில், அதற்கு மாற்றாக பாஜக மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைக்கும் என அப்போதே பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருந்தார். அதற்கேற்றாற்போல் தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளை ஒன்றிணைத்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோருடன் கூட்டணி அமைத்து பாஜக வரும் தேர்தலில் போட்டியிட்டால் நிச்சயம் 20% மேலான வாக்குகளை பெற அதிக வாய்ப்பு இருப்பதாக பிரசாந்த் கிஷோர் நம்புகிறார். இதன் அடிப்படையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இரட்டை இலக்கத்தில் அவர் வாக்கு சதவீதத்தை எட்டுவார் எனவும், கிட்டத்தட்ட 7 இடங்களில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தெரிவித்திருந்தார். அந்த 7 இடங்கள் எது என தமிழக பாஜக நீண்ட நாட்களாக களப்பணி செய்து வருகிறது. அதில் முக்கிய தொகுதியாக தென் சென்னை பகுதியில் அந்த கட்சியின் பொறுப்பாளர் கருநாகராஜன் அவர்கள் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும், நீலகிரி தொகுதியில் முன்னாள் கட்சியின் தலைவராக இருந்த எல்முருகன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும், கோவை தொகுதியில் ஏபி முருகானந்தம் அவர்களுக்கும், சேலம் தொகுதியில் ஜி.கே. நாகராஜ் அவர்களுக்கும், விருதுநகர் தொகுதியில் ராம சீனிவாசன் அவர்களும், கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும், நெல்லையில் நயினார் நாகேந்திரன் அவர்களும் போட்டியிட்டால் வெற்றி பெறுவது கிட்டத்தட்ட உறுதி என தமிழக பாஜக கணிக்கிறது. அதன் அடிப்படையிலே பிரசாந்த் கிஷோர் இந்த கருத்தை தெரிவித்திருப்பார் என பல்வேறு ஊடகங்கள் பேசுபொருளாக பேசிக்கொண்டு வருகின்றன.